சென்னை அசோக் நகர் பள்ளியில் சர்ச்சைக்குரிய வகையில் மூடநம்பிக்கை கருத்துக்களை பேசிய மகாவிஷ்ணுவை போலீசார் கைது செய்து ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை சைதாப்பேட்டை மற்றும் அசோக் நகரில் உள்ள அரசு பள்ளிகளில் மாணவர்கள் மத்தியில் சொற்பொழிவாற்றிய மகாவிஷ்ணு என்பவர் மூடநம்பிக்கை கருத்துக்களை உரையாற்றியதுடன் மாற்றுத்திறனாளிகளின் மனம் புண்படும்படி பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதுகுறித்து மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தினர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் ஆஸ்திரேலியாவில் இருந்து திரும்பிய மகாவிஷ்ணுவை போலீசார் சென்னை விமான நிலையத்திலேயே வைத்து கைது செய்தனர். பின்னர் அவரை ரகசிய இடத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய மகாவிஷ்ணு மீது மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கைகள் எழுந்துள்ளன. ஒரு உள்நோக்கத்தோடு மாற்றுத்திறனாளிகளை பப்ளிக்கில் பொது இடத்துல மற்றவர் பார்க்கும்படி அவரை அவமானப்படுத்தும்படியாக பேசுவது குற்றம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதனிடையே மூடநம்பிக்கை கருத்துக்களை பேசிய மகாவிஷ்ணுவின் கூட்டத்தை தாங்கள் ஏற்பாடு செய்யவில்லை என சென்னை அசோக் நகர் பள்ளி மேலாண்மை குழு தரப்பினர் தெரிவித்துள்ளனர். ஒரு நியூஸ் பரவலாக பரவிட்டு இருக்கு. எஸ்எம்சியில் இருக்கக்கூடிய மெம்பர் தான், எஸ்எம்சியில் இருக்கக்கூடியவங்க தான் மூட நம்பிக்கை சம்பந்தமான மகாவிஷ்ணு கிளாஸை ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் எங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. 28ஆம் தேதி கிளாஸ் நடக்கிறத எங்களுக்கு எச்எம்ஓ மற்ற யாருமே எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. மூட நம்பிக்கைக்கான இது மாதிரி பிரச்சாரத்துக்கெல்லாம் பள்ளியில் இந்த எஸ்எம்சி குழு அனுமதிக்காது அப்படின்றது தான். மகாவிஷ்ணுவின் பேச்சு தொடர்பாக மாவட்ட ஆட்சியரை சந்தித்து புகார் அளிக்க உள்ளதாகவும் பள்ளி மேலாண் குழுவினர் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் கைது செய்யப்பட்ட மகாவிஷ்ணு மீது 5 பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.